ஹாய் கைஸ், ஆஃப்டர் அ லாங் டேஸ் ஒரு வீக் டேஸில் நான் வந்து ஸ்டாக்ஸ் அப்டேட் வீடியோ போட போகிறேன். ஓகேங்களா? இன்னைக்கு வந்து இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா A to Z ஒன்லி ப்ரீ ஒன்டு ஆப்பிள் ஸ்டாக்ஸ் மட்டும் தான் பார்க்க போகிறோம். சீல்டு கட்டு கிடையாது, சீல்டு ஸ்டாக் கிடையாது, அப்புறம் வந்து ஆண்ட்ராய்டு ஸ்டாக் கிடையாது. ஒன் அண்ட் ஒன்லி ஆப்பிள் ஸ்டாக் மட்டும் தான் பார்க்க போகிறோம். A to Z வரைக்கும் ஒன் அண்ட் ஒன்லி ஐஃபோன் அண்டு ஆப்பிள் ஸ்டாக்ஸ் மட்டும்தான். அதர் தென் தட் எதுவுமே கிடையாது. நிறைய பேர் ஆண்ட்ராய்டுக்காக இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டு கிடையாது, முழுக்க முழுக்க ஐஃபோன் தான் இருக்குது. ஓகேங்களா? நம்ம வந்து ஸ்டார்டிங் வந்து 8,000லேருந்து அப் டு வந்து 65,000 வரைக்கும் ப்ரீ ஒன் ஸ்டாக்ஸில் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 8,000 சொன்ன மாடல் பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன் 8 ப்ளஸ் 64 GB நீட் கண்டிஷனு, எந்த சர்வீஸும் பண்ணல, ஸ்பேர் ரீப்ளேஸ் பண்ணல. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 76 to 78 இருக்கும். ப்ரைஸ் வந்து 8,000 rupees வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஐஃபோன் X2 16 ப்ரோவாக மாற்றின ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. 18,000 ரூபாய்க்கு தரேன். ஐஃபோன் எக்ஸ்லேருந்து 64 GB அதாவது ஐஃபோன் எக்ஸ்லேருந்து 16 ப்ரோவாக கன்வெர்ட் பண்ண ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. இது வந்து உங்களுக்கு 18,000 ரூபாய்க்கு தரேன். இதே மாதிரி வந்து நம்மக்கிட்ட வந்து இப்போ வந்து XR அண்ட் 11க்கு இருக்குது. ஓகேங்களா? உங்களுக்கு வந்து ஐஃபோன் வந்து XRலேருந்து 17 ப்ரோவாக மாற்றுறது நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? கன்வெர்ட்டர் சொல்லுவாங்க. இது ஐஃபோன் XRலேருந்து 17 ப்ரோக்கு மாத்திர கன்வெர்ட்டர் அவைலபிளாக இருக்குது. அப்புறம் வந்து ஐஃபோன் வந்து 11லேருந்து XR மாத்திர கன்வெர்ட்டர் கூட நம்மக்கிட்ட 11லேருந்து 17 ப்ரோவாக மாத்திர கன்வெர்ட்டர் கூட அவைலபிளாக இருக்குது. இதெல்லாம் வந்து தனியாக நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் XR அண்டு 11க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. அதர் தென் தட் வேறு எந்த மாடலுக்கும் ஒன்றும் வரல. XS மேக்ஸு கூட இருக்குது, பட் ஆனால் இப்போதைக்கு ஆர்டர் போட்டிருக்கேன், வரல. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங்கோட சேர்த்து வந்து 5,500 வரும். அதாவது வித்து ஃபிட்டிங் சார்ஜஸ் எல்லாமே சேர்த்து உங்களுக்கு 5,500 வரும். ஐஃபோன் XRலேருந்து 17 ப்ரோவாக மாற்றிக்கலாம், 11லேருந்து 17 ப்ரோவாக மாற்றிக்கலாம், XS மேக்ஸ்லேருந்தும் உங்களுக்கு 17 ப்ரோ மேக்ஸாக மாற்றிக்கலாம். பட் ஆனால் XS மேக்ஸ் கரண்ட்லாம் ஸ்டாக் இல்லை, வெறும் வந்து இப்போ XRக்கும் 11க்கு மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா? இது ஒரு பார்ட். ஓகேங்களா? விட்டுருங்க. இது தவிர்த்து வந்து நம்மக்கிட்ட வந்து ஐஃபோன் எக்ஸ் இருக்குது. எக்ஸில் இது XS 64 GB டிஸ்பிளே அண்ட் பேட்டரி சேஞ்சரு. உங்களுக்கு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபாய் வரும். 9,000 ரூபா வரும். நான் இப்போ இந்த வீடியோவில் மேக்ஸிமம் எல்லாத்தையும் வந்து ரெடியூஸ் பண்ணி போட போகிறேன், புது ஸ்டாக் எடுக்க போகிறோம். ஸோ வந்து இருக்கிற ஓல்டு ஸ்டாக்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு கம்மியாக போட்டு விட்ருவேன். ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா XS 64 GB டிஸ்பிளே அண்ட் பேட்டரி சேஞ்சு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9,000 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் 11. இது பார்த்தீங்கன்னா வந்து டிஸ்பிளே சேஞ்சு, டூப்ளிகேட் தான் போட்டிருக்கு. ப்ரைஸ் வந்து 10,000 வரும். 64 GB பேட்டரி ஹெல்த் 76. அதுலேயே பார்த்தீங்கன்னா 11லேயே வந்து 64 GB ஒன்று இருக்குது. இது பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் டிஸ்பிளே. நான் தான் வேற ஒரு iCloud ஃபோன்லேருந்து கழட்டி போட்டேன். ஸோ வந்து இது 100% ஒரிஜினல் டிஸ்பிளே, தாராளமாக வாங்கலாம். இதோட ப்ரைஸ் வந்து 12,000 வரும். பேட்டரி ஹெல்த் 89 வரும். இது வந்து டிவைஸ் அண்ட் கேபிள் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் SE 2022 இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் அவைலபிளாக இருக்குது. ஒயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 25,000, பிளாக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,000 வரும். ரெண்டுமே பேட்டரி ஹெல்த் 100 தான். ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. ரெண்டுமே 5G டிவைஸ். ஓகேங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐஃபோனில் 12 அவைலபிளாக இருக்குது. 12 பார்த்தீங்கன்னா பிராண்ட் நியூ கண்டிஷனில் இருக்குது. டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் ஒன்றுமே இல்லை. பேட்டரி ஹெல்த் 100, டிஸ்பிளேவுமே வந்து ஒரிஜினல் தான். ரெண்டுமே வந்து நான் தான் மாற்றிருக்கேன். வேற ஒரு ஃபோன்லேருந்து டிஸ்பிளேவும் தென் வந்து புது ஒரிஜினல் பேட்டரியும் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 17,500 வரும். 17,500 ஐஃபோன் 12 128 GB. அடுத்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன் XR. இது பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8,800 வரும். உங்களுக்கு வந்து பாக்ஸு எல்லாமே இருக்குது. உங்களுக்கு ஃபோன் பார்த்துக்கோங்க, நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் மட்டும் உங்களுக்கு 77 78 இருக்குது. ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இதோட ப்ரைஸ் வந்து 8,800 வரும். ஐஃபோன் XR 64 GB உங்களுக்கு லைட் யூஸ்டு ஃபோன் இது. தென் வந்து ஐஃபோன் XS மேக்ஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா 256 GB. இதுவுமே வந்து ஒரு லைட் யூஸ்டு ஃபோன். இதோட பேட்டரி ஹெல்த் வந்து 79 இருக்குது. யூஸ்டு பவுச் அண்டு பவுச் மார்க்ஸ் இருக்குது. மிச்சபடி டென்ட்லாம் ஒன்றுமே கிடையாது. அந்த பவுச் மார்க் மட்டும் இருக்குது, ஒயிட்டாக வரும். இது 256 GB வேரியண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா வரும். ஓகேங்களா? இதுவுமே வந்து ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. அதாவது கேபிள்லாம் கிடையாது, பாக்ஸு எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 15,000 வரும். ஐஃபோன் XS மேக்ஸ் 256 GB இது. அடுத்த ஸ்டாக் பார்த்தோம்னா நம்ம ஐஃபோனில் 12 ப்ரோ மேக்ஸ் இருக்குது. இந்த 12 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டரி மட்டும் பேக் டோர் மட்டும் கிராக்கு, டிஸ்பிளே மாற்றிருக்கு. 25,000 வரும். 256 GB பேட்டரி ஹெல்த் வந்து 81% இருக்குது.
கண்டிஷன் பார்த்துக்கோங்க. 12 Pro Max 256GB, டிஸ்பிளே மட்டும் மாற்றிடு, சைனா தான், ஒரிஜினல் கிடையாது, சைனா டிஸ்பிளே மாதிரி. பேக் டோர் கிராக் 25,000 வரும், 25,000 வரும். ஐஃபோன் 12 Pro Max 256GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் இந்த 11 இருக்குது. இந்த 11 பார்த்தீங்கன்னா 64GB. இந்த 11ஓட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,500 வரும். இது வந்து ஆப்பிள் ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து பேட்டரி மாற்றிருக்காங்க. அரௌண்ட் 9,800 கொடுத்து பேட்டரி மாற்றிருக்காங்க கஸ்டமரு. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா பேட்டரி ஹெல்த் 100, ஓகேங்களா, பக்காவாக இருக்குது. ஜூலை மாதம் 2024 தான் வந்து 2025 ஜூலை தான் பேட்டரியே மாற்றிருக்காங்க. இந்த ஃபோன் கண்டிஷன் பார்த்துக்கோங்க, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 16,500, பேட்டரி ஹெல்த் 100, ஓகேங்களா. இது வந்து லோக்கலில் மாற்றலை, நானும் மாற்றலை, இது ஆப்பிளோட ஆத்தரைஸ் சர்வீஸ் சென்டரில் கொடுத்து 9,800 கொடுத்து இந்த ஐஃபோன் அவனுக்கு பேட்டரி மாற்றிருக்காங்க. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 64GB, ப்ரைஸ் வந்து 16,500, பாக்ஸோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13 வந்து லோ பட்ஜெட்டில் கேட்டிருக்கீங்க நிறையா பேர். இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு லோ பட்ஜெட் வந்துருக்கு, பட் ஆனால் இப்போ தான் அதுக்கு டிஸ்பிளே மாற்றிட்டு இருக்கேன், ஓகேங்களா. டிஸ்பிளே இப்போ தான் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணி தான் வச்சுருக்கேன், ஓகேங்களா. இதோட பேட்ரி ஹெல்த்துமே வந்து உங்களுக்கு பேட்டரி ஹெல்த்து கூட சர்வீஸ் தான், 76% இருக்குது. டிஸ்பிளே மாற்றிருக்கேன். இந்த ஃபோனுக்கு நம்ம ஸ்டோரில் கொடுக்க போகிற ப்ரைஸ் வந்து வெறும் 17,000, 17,000. எதனாலும் பார்த்தீங்கன்னா டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் பயங்கரமாக இருக்குது இந்த ஃபோனில், பார்த்தீங்கன்னா தெரியும். ஆக்சுவலி இப்போ தான் டிஸ்பிளே மாற்றிட்டு இருக்கேன், நான் தான் மாற்றுறேன். ஸோ வந்து நீங்கள் வரி பண்ண வேணாம். மித்தபடி உள்ளே வந்து எந்த சர்வீஸுமே பண்ணியிருக்க மாட்டேன், வெறும் இந்த டிஸ்பிளே மட்டும் தான் நம்ம மாற்றிருக்கோம். பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் டென்ட் இருக்குது, ஓகேங்களா. அதனால தான் இந்த ப்ரைஸ் உங்களுக்கு கம்மி. வெறும் 17,000 தரேன், 17,000க்கு ஐஃபோன் 13, ஓகேங்களா. மிச்சபடி டிஸ்பிளே தவிர எதுவுமே சேஞ்ச் பண்ணல, எல்லாமே ஒரிஜினாலிட்டியாக தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து வெறும் 17,000, 17,000 வரும். இதான் லோ பட்ஜெட்டில் இருக்கிறதே 13ல். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா 20,000 வரும். இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீன் கண்டிஷன், டென்ட்லாம் அந்த அளவுக்கு கிடையாது இந்த ஃபோனில், பார்த்துக்கோங்க, பக்கா கண்டிஷனில் இருக்கும். இந்த ஃபோனோட பேட்டரி ஹெல்த் வந்து 100, ஓகேங்களா. இது வந்து பேட்டரியும் மாற்றிருக்கு, டிஸ்பிளேயும் மாற்றிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 20,000 வரும். இதே கண்டிஷனில் இன்னொரு ஃபோனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது, பட் ஆனால் இது வந்து ஒரு ஒரிஜினல் பேட்டரி போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 21,000 வரும். டிஸ்பிளே வந்து GX டிஸ்பிளே போட்டிருக்கு. இதோட பேட்டரி வந்து 100, ஒரிஜினல் பேட்டரி, டிஸ்பிளே மட்டும் உங்களுக்கு GX போட்டிருக்கு. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 21,000, 21,000 வரும். ஐஃபோன் 13 128GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஐஃபோன்லேயே வந்து 13ல் வந்து இன்னொரு இது பார்த்தீங்கன்னா 26,000 வரும். இதோட பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 88, பிராண்ட் நியூ, எந்த வித சர்வீஸும் பண்ணல, பக்காவாக இருக்குது, தெளிவாக இருக்குது, பார்த்துக்கோங்க. நீட் கண்டிஷனு, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இல்லை. டிவைஸ் அண்ட் கேபிள் அவைலபிளாக இருக்குது. இதில் வந்து நிறைய பேர் வந்து பாக்ஸ் கிட்டோட கேட்குறீங்க 13 லோ பட்ஜெட்டில். இன்றைக்கி அது மாதிரி ஒரு ஸ்டாக் எடுத்துகிட்டு வந்துருங்க. இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா வந்து 13 120GB ஒயிட் கலரு, சின்ன சின்ன டென்ட் மட்டும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 85, எந்த சர்வீஸும் பண்ணல, பாக்ஸ் ஃபுல் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ப்ரைஸ் வந்து 25,000 வரும். பேட்டரி ஹெல்த் 85. 13 சீரியஸ்லேயே வந்து இன்னும் நிறையா ஃபோன்ஸ் அவைலபிளாக இருக்குது. டெய்லி 120 சேல் ஆகிட்டு தான் இருக்குது. நம்ம நிறையா ஃபோன் அப்லோடே பண்ணுறது கிடையாது, மேக்ஸிமம் ரீட்டைல்லே போயிடுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து 13 மினி இருக்குது. இந்த 13 மினி பார்த்தீங்கன்னா டிமாண்டான ஸ்டாக்குன்னு கூட சொல்லலாம். இப்போ வந்து ரீசெண்ட் டைமில் இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி கண்டிஷனில் கிடைக்கிறது இல்லை. பார்த்தீங்கன்னா வந்து ஃபோனில் சின்னதாக டென்ட்டு கூட கிடையாது, லைட் யூஸ்டு ஃபோன் தான். பேட்டரி ஹெல்த்து 88, 256GB. இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து 28,000 வரும். இதிலே வந்து நம்மக்கிட்ட 512GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன டென்ட் இருக்குது. மிச்சபடி வந்து ஒரிஜினாலிட்டி எந்த ரீப்ளேஸ்மெண்ட்டும் கிடையாது, சர்வீஸும் பண்ணல. பேட்டரி ஹெல்த் பார்த்தீங்கன்னா 80% இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 32,000 வரும். ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது அவைலபிளாக. அடுத்தது வந்து 13லேயே 256GB ஒரு நீட் கண்டிஷனில் ஒரு ஃபோன் இருக்குது, எந்த வித ரீப்ளேஸ்மெண்ட்டும் இல்லை. பேட்டரி ஹெல்த்து கூட வந்து உங்களுக்கு 85% இருக்குது. ப்ரைஸ் வந்து 30,500 வரும். ஐஃபோன் 13 256GB, சர்வீஸ் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. ஃபோன் பார்த்துக்கோங்க, தெளிவாக இருக்குது, டென்ட் அண்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே கிடையாது. இதுவுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. அடுத்தது இந்த 13 பார்த்தீங்கன்னா வந்து 256GB தான். இதோட பேட்டரி ஹெல்த்து கூட 81%. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கு, சைனா தான், நான் தான் போட்டிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ 25,000க்கு தரேன், 25,000க்கு தரேன். ஐஃபோன் 13 256GB, பேட்டரி ஹெல்த் 81 85 இருக்குது. இதுவுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். ஆக்சுவலி இதில் டிஸ்பிளே மாற்றிருக்கேன்னு சொல்கிறேன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக 26.2 26.1 வந்து அப்டேட்டில் க்ரீனிஷ் ஆனது தான். அதனால தான் வந்து
டிஸ்பிளே மாற்றிருப்பேன் தவிர மிச்சப்படி கீழே போட்டு உடச்சிருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே அந்த அப்டேட்டில் போனது தான் உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றிருக்கேன். என் ஃபோனு கூட அப்டேட்டில் போயிடுச்சு. ஆக்சுவலி நான் வந்து ஒரு 14 Pro யூஸ் பண்ணுறேன், என்னோட அடிஷ்னல் ஃபோன். இதுவுமே வந்து அப்டேட்டில் போயிடுச்சு. நானே வந்து டிஸ்பிளே மாற்றி தான் வச்சுருக்கேன். ஓகேங்களா, இது மாதிரி வந்து மேக்ஸிமம் வந்து என்கிட்ட வந்து அப்டேட்டில் போனதுனால தான் வந்து நான் டிஸ்பிளே மாற்றிருப்பேன் தவிர எதுவுமே வந்து கீழே போட்டு உடச்சிருப்பாங்க அப்படிலாம் நினைக்காதீங்க. இப்போ கூட ஒரு ஃபோன் இருக்குது பாருங்கள், இதுவுமே வந்து அப்டேட்டில் போயிடுச்சு. இப்போ வந்து நான் டிஸ்பிளே மாற்ற தான் போகிறேன். ஓகேங்களா, பாருங்கள் அப்டேட்டில் க்ரீனிஷ் ஆயிடுச்சு. 13 Pro Max இதுவுமே வந்து அப்டேட்டில் போனதுனால தான் இதுக்கெலாம் டிஸ்பிளே மாற்றுறேன். ஓகேங்களா, ஸோ வந்து நீங்கள் எந்த வித எப்படிலாம் யோசிக்காதீங்க, கீழே போட்டு உடச்சிருப்பாங்க அதனால் டிஸ்பிளே மாற்றிடுவோம் அப்படிலாம் நினைக்காதீங்க. எல்லாமே வந்து மேக்ஸிமம் வந்து 90% வந்து அப்டேட்டில் போனதுனால தான் நான் டிஸ்பிளே மாற்றுறேன். அதாவது நானே பர்சனலாக மாற்றுறேன். எல்லாமே பாருங்கள், இப்போ கூட நான் அந்த மாற்றுறேன்னு சொன்னல 13 அந்த ஃபோனோட டிஸ்பிளே இப்போ தான் மாற்றிட்டு இருக்கேன். இப்போ காமிச்சேன் பாருங்க ஒரு ஃபோன் 17,000 அது கூட நான் தான் மாற்றிட்டு இருக்கேன். அதுவுமே அப்டேட்டில் போனது தான். இந்த பாருங்க அதோட ஒரிஜினல் டிஸ்பிளே கூட இங்கே இருக்குது பாருங்க, எந்த வித ப்ரோக்கனுமே இருக்காது. ஒரிஜினல் டிஸ்பிளே, ஓகேங்களா, ஆப்பிளோட ஒரிஜினல் பார்ட் இது பார்த்துக்கோங்க. எந்த வித உடஞ்சிருக்கோ எதுவுமே இருக்காது. எல்லாமே வந்து அப்டேட்டில் போனதுனால தான் நான் வந்து டிஸ்பிளே மாற்றிருப்பேன். ஏன்னா வந்து இது இன்னைக்கு ஷோரூமில் போய் ஒரிஜினல் டிஸ்பிளே நீங்கள் வாங்கினீங்கன்னா 25,000, மார்க்கெட்டில் ஒரிஜினல் வாங்கினீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10,000லேருந்து 12,000 வரும். ஓகேங்களா, இப்போ நான் 10,000 இன்வெஸ்ட் பண்ணி இந்த ஃபோனுக்கு டிஸ்பிளே மாற்றி விற்றா எவ்வளோ விற்க முடியும் நீங்களே சொல்லுங்கள். அதனால தான் வந்து நான் சைனா டிஸ்பிளே போடுறேன். மிச்சப்படி வந்து கீழே போட்டு உடச்சிருக்காங்களா நீங்கள் எனக்கு தேவையில்லை. இது வந்து அப்டேட்டில் போனதுனால நான் மாற்றுறேன். டிஸ்பிளேலாம் மேக்ஸிமம் வந்து அப்டேட்டில் தான் 90% போயிருக்கும், அதனால தான் மாற்றுறேன். நீங்கள் அதை தவிர வேறு எதுவுமே யோசிக்காதீங்க. எல்லாமே வந்து 100% ஜென்யூனாக இருக்கும் நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. இந்த 11 Pro Max வீடியோ போடல பாருங்க. இந்த 11 Pro Max பார்த்தீங்கன்னா ஒரு 256 GB வேரியன்ட்டு. பேட்டரி மட்டும் சைனா போட்டிருக்காங்க, 100% பேட்டரி இருக்குது. டிஸ்பிளேல வந்து ஸ்க்ராச்சஸ் இருக்குது. ஓகேங்களா, டிஸ்பிளே வந்து நெயில் ஸ்க்ராச்சஸ் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, நெயில் ஸ்க்ராச்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல். இதோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 19,000 தர ஐஃபோன் 11 Pro Max 256 GB சைனா பேட்டரி மாற்றிருக்கு. ப்ரைஸ் வந்து 19,000 வரும். இது ஒன்லி டிவைஸ் தான் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து ஐஃபோன்லேயே வந்து 13 ப்ரோவில் வந்து நம்மக்கிட்ட 128 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 33,000 வரும். கண்டிஷன் பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. பேட்டரி ஹெல்த் வந்து 86%. 256 GB பார்த்தீங்கன்னா பேட்டரி வந்து உங்களுக்கு சைனா போட்டிருக்கு. பேட்டரி ஹெல்த் 100. இந்த பேட்டரிக்கு வந்து 6 மந்த் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 39,000 வரும். இந்த ஃபோனோட ப்ரைஸ் வந்து இது ஆக்சுவலி டிஸ்பிளே வந்து நம்ம சேஞ்ச் பண்ணியிருந்தோம்ல அந்த ஃபோன். இது 35,500 இது. ஓகேங்களா, குழப்பிட்டேன் லைட்டாக. இது பார்த்தீங்கன்னா வந்து வேற ஒரு ஃபோன்லேருந்து ஒரிஜினல் டிஸ்பிளே கழட்டி இதில் போட்டிருக்கு, அதனால யூஸ்டு பார்ட்டுன்னு வரும். 35,500 வரும். இதோட ப்ரைஸ் வந்து 39,000 வரும். இது வந்து 256 GB, இது 128 GB. ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. ஓகேங்களா, இதுலேயே வந்து நம்மக்கிட்ட 13 ப்ரோலேயே வந்து இன்னொரு ஃபோன் கூட அவைலபிளாக இருக்குது. அது பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட் டிஸ்பிளே போட்டிருக்கு, சைனா டிஸ்பிளே, 512 GB. இதுவுமே வந்து டிவைஸ் மட்டும் இருக்குது. ஃபிசிக்கல் டியூவல் சிம்மு 35,000 வரும். 512 GB. இந்த கேமரா கிளாஸ் மாற்றிருக்கு. ஓகேங்களா, 35,000 ஐஃபோன் 13 Pro 512 GB. இந்த 13 இங்கே ஒரு 12 Pro Max இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வந்து 256 GB, நல்ல கலரு. 256 இது 128 பேட்டரி ஹெல்த் சர்வீஸு. ப்ரைஸ் வந்து 30,000 வரும். பக்கா கண்டிஷனில் இருக்குது, எந்த டென்ட்டோ ஸ்க்ராச்சோ கிடையாது, ஒரிஜினாலிட்டியாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 128 GB வேரியன்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 30,000 வரும், 30,000 வரும். ஐஃபோன் 12 Pro Max 128 GB. அடுத்தது பார்த்தீங்கன்னா ஐஃபோனில் 14 ப்ளஸ் ஒன்று இருக்குது. இந்த 14 ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து பேட்டரி ஹெல்த் மட்டும் சர்வீஸு, மித்தபடி வந்து தெளிவாக இருக்குது. ஃபீஸு பார்த்துக்கோங்க, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். இந்த 14 ப்ளஸோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31,000 வரும். இன்றைக்கி 14 வந்து 30,000 28,000 விற்றுட்ருக்காங்க. நம்ம 14 ப்ளஸ் 31,000 தரும். நல்ல நீட் கண்டிஷனு, பக்காவாக இருக்கும், எந்த சர்வீஸும் பண்ணல. இன்னும் பேட்டரி வேணுன்னா கூட நான் மாற்றி கொடுத்துட்றேன் உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா. ஏன்னா வந்து இது வந்து இப்போது சர்வீஸுன்னு காட்டுதில்ல. இது பார்த்தீங்கன்னா ஐஃபோன் 13ல் 88%க்கு ஈக்குவலான பேட்டரி ஹெல்த் தான் இப்போது இதில் வந்து 79 காட்டுது. பட் ஆனால் வந்து ஐஃபோன் 13ல் 14ல் 88 வச்சு யூஸ் பண்ணுற பேட்டரி ஹெல்த்தில் ஸ்டாண்ட் பை தான் இந்த 79 பேட்டரி ஹெல்த்தில் ஸ்டாண்ட் பையாக இருக்கும். ஸோ வந்து நீங்கள் பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இதை வச்சு எப்படியும் ஒரு 6லேருந்து 8 மாதம் ஓட்டலாம் நீங்கள். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து 31 வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா 15 256 GB. இது பார்த்தீங்கன்னா 44,000 தரேன். பிராண்ட் நியூ கண்டிஷனு, பேட்டரி ஹெல்த் 86, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, தெளிவாக இருக்குது. அதாவது இப்போ வந்து 11க்கு அப்புறம் இந்த 15 சூப்பராக மூவ் ஆகுது, நல்லா தான் இருக்குது. இந்த ஆக்சுவலி இது வந்து ஓல்டு ஸ்டாக்கு 44,000க்கு தரேன். ஐஃபோன் 15 256 GB, ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது, தெளிவாக இருக்குது, சிங்கிள் டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே கிடையாது, பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ஐஃபோன் 15 ப்ளஸ் நிறையா வீடியோ நான் சொல்லியிருப்பேன்.
கம்மி பண்ணி போட்டிருக்கேன் 55,500 இது வந்து 55,000 தரேன். உங்களுக்கு வாரண்டி வந்து மே மாதம் வரைக்கும் இருக்குது. வெறும் 27 வாட் யூஸ் பண்ண iPhone 15 ப்ளஸ் 58,000 60,000 இப்போ 55,000 வந்தாச்சு. இது லாஸ் தான், இருந்தாலும் எனக்கு அமௌண்ட் அப்படியே ஹோல்டாக இருக்கிறதுனால இதெல்லாம் கிளியர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா எனக்கு பர்சனலாக டிஎம், அதுக்கு மேலே ஏதாச்சும் உங்களுக்கு எனக்கு இந்த ரேட்டு கொடுங்க அப்புறம் நான் எடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஐடியா இருந்தால் என்கிட்ட சொல்லுங்கள். இன்கேஸ் நான் அதை செட் ஆச்சுன்னா தந்துடுறேன். ஏன்னா வச்சு பிரோஜனம் இல்லை. அதாவது iPhone 15 ப்ளஸ் 128 GB, பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கொண்டு வெறும் 27 தான். 27 வாட் யூஸ் பண்ண iPhone 15 ப்ளஸ் எங்கேயும் கிடைக்காது. வேணா உங்களுக்கு ஏதாச்சும் இந்த ரேட்டுக்கு ஐடியா இருக்குன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு என்னால் முடிஞ்சால் நான் பண்ணி கொடுத்துறேன். ஏன்னா ஆல்ரெடி லாஸ் தான், இருந்தாலும் வச்சிருந்து நமக்கு பிரோஜனம் இல்லை. அடுத்த வியாபாரம் மாச்சு பண்ணலாம்ல அதை வச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐஃபோன்லேயே வந்து 14 Pro Max இருக்குது. இந்த 14 Pro Max பார்த்தீங்கன்னா இந்த 14 Pro Maxலேயும் அப்டேட்டில் டிஸ்பிளே போயிருச்சு. ஓகேங்களா, அந்த டிஸ்பிளே இருக்குது பாருங்கள் நம்மக்கிட்ட. அப்டேட்டில் டிஸ்பிளே போயிடுச்சு. இது சாரி, இந்த டிஸ்பிளே மாற்றி எடுத்துட்டேன். ஐயோ, இங்கே வச்சேன்னு இது 14 Pro Max டிஸ்பிளே இங்கே வச்சிட்டேன். ஆனால் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே அப்டேட்டில் போன டிஸ்பிளே தான். ஆக்சுவலி இதுக்கு நான் வந்து ஒரிஜினல் டிஸ்பிளே வேறு ஒரு iCloud ஃபோன்லேருந்து எடுத்து மாற்றிருக்கேன். ஓகேங்களா, மித்தபடி வந்து iPhone 14 Pro Max 256 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. இதுவுமே அப்டேட்டில் போயிடுச்சு டிஸ்பிளே. இதோட ஒரிஜினல் டிஸ்பிளே எங்கேயோ வச்சேன், அது பாக்ஸ்குள்ளே இருக்கா என்னன்னு தெரியல. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 256 GB வேரியண்ட்டு, பேட்டரி ஹெல்த் வந்து 85%. ஃபோன் பார்த்தோம்னா நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது, பிராண்ட் நியூவாக இருக்குது, டென்ட் ஸ்க்ராட்ச்லாம் எதுவுமே இல்லை. பட் ஆனால் வந்து இதுக்கு நான் தான் ஒரிஜினல் டிஸ்பிளே ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். 100% ஒரிஜினல் டிஸ்பிளே வேறு ஒரு iCloud ஃபோன்லேருந்து எடுத்து மாற்றிருக்கேன். இதோட பேட்டரி ஹெல்த்துமே 85. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 48,000 வரும். இது ஒரிஜினல் டிஸ்பிளே, நீங்கள் வரி பண்ணவே தேவையில்லை. இன்கேஸ் உங்களுக்கு இது ஒரிஜினலாக டவுட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே ஃபோனை ஓப்பன் பண்ணி இது ஒரிஜினல் டூப்ளிகேட்டாக ப்ரூவ் பண்ணிடுவோம். ஓகேங்களா, இது 100% ஒரிஜினல் டிஸ்பிளே. ப்ரைஸ் வந்து 48,000. iPhone 14 Pro Max 256 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட அவைலபிளாக இருக்குது. 48,000 வரும். மித்தபடி வந்து எந்த வித இஷ்யூ கிடையாது இதில். ஓகேங்களா, நான் தான் மாற்றிருக்கேன் டிஸ்பிளே. அப்டேட்டில் போயிடுச்சு. ஷோரூமில் வந்து உங்களுக்கு 35,000 டிஸ்பிளே. நம்ம வந்து வேறு ஒரு iCloud ஃபோன்லேருந்து கழட்டி போட்டதுனால உங்களுக்கு கம்மியால் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா, இந்த ஃபோன் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வேறு என்ன ஃபோன் காட்டலை உங்களுக்கு. அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து iPhone 16 பார்த்தீங்கன்னா 2 ஃபோன் அவைலபிளாக இருக்குது. இந்த பிளாக் பார்த்தீங்கன்னா வெறும் 7 வாட் யூஸ் பண்ணுது. ப்ரைஸ் வந்து 54,000 தரேன். வெறும் 7 டைம்ஸ் யூஸ்டு. இதுக்கு வந்து அடுத்த வருஷம் அக்டோபர் 2026 வரைக்கும் வாரண்டி அவைலபிளாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 54,000. இதே இது பார்த்தீங்கன்னா இந்த ஒயிட் பார்த்தீங்கன்னா 256 GB ஒரு 45 டைம்ஸ் யூஸ்டு. இதுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் ஜூலை வரைக்கும் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 62,000 தரேன். அதாவது 62,000 தரேன். சாரி, 62,000 61,000 தரேன். ஏன்னா வச்சிருந்து பிரோஜனம் இல்லை. 61,000 கூட சேல் பண்ணிடுறேன். இது பார்த்தீங்கன்னா வெறும் 45 டைம்ஸ் யூஸ்டு. iPhone 16 256 GB ஃபுல் பாக்ஸ் கிட்டோட இருக்குது. பிராண்ட் நியூவாக இருக்குது. ஒரு சின்ன டென்டோ ஸ்க்ராட்ச் கூட கிடையாது. 61,000 தரேன். iPhone 16 256 நெக்ஸ்ட் இயர் 2026 ஜூலை வரைக்கும் வாரண்டி இருக்குது. 16E பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. 16E இன்றைக்கி நம்மள்ட்ட வந்து 2 டிவைஸ் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா வித்தவுட் கேர் ப்ளஸ் 40,000 வரும். பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் ஒன்று வெறும் 34 டைம்ஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வித் கேர் ப்ளஸ் 43,000 வரும். சாரி, இது வந்து 39,000 தான். 39,000 ஒயிட்டு, கேர் ப்ளஸ் கிடையாது. வாரண்டி வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் ஜூலை வரைக்கும் இருக்குது. பேட்டரி ஹெல்த் 100, சைக்கிள் கொண்டு வெறும் 33 34. இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் 2027 ஜூலை வரைக்கும் இதுக்கு வாரண்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா கேர் ப்ளஸோடு இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43,000 வரும். சைக்கிள் கொண்டு வந்து 121. ரெண்டுமே 16E, ரெண்டுமே வந்து 128 தான். ஓகேங்களா, அந்த கேர் ப்ளஸ்னால கொஞ்சம் ரேட்டு முன்ன பின்ன இருக்குது. ரெண்டுமே ஃபுல் பாக்ஸ் கிட்டோட வந்துடும். பேட்டரி ஹெல்த் ரெண்டுத்துக்கும் 100 தான். ஓகேங்களா, ஆக்சுவலி எல்லா ஃபோனையும் காட்டியாச்சா? எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணிட்டேன். கவர் பண்ணாமல் எந்த ஃபோனும் இருக்கா? எல்லாமே ஆல்மோஸ்ட் கவர் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த 2-3 ஐபேட் இருக்குது. ஐபேடும் நான் காமிச்சிடுறேன் இந்த வீடியோவில். இந்த ஐபேட் பார்த்தீங்கன்னா மினி, நம்ம ரெகுலராக போடுற ஓல்டு ஃபேவரேட். அதாவது இது பார்த்தீங்கன்னா மினி 2 or 3, இது மறந்தே போயிடுச்சு. இது வந்து 5,500 போட்டிருந்த வீடியோவில். பழைய ஃபோன் தான் இது, பழைய ஐபேடு தான் இது. ரொம்ப வருஷமாக போட்டு, ரொம்ப வருஷமாக போடாச்சுன்னு நினைக்கிறேன். வருஷம் தாண்டிடுச்சுன்னு நினைக்கிறேன் நான் போட்டு. இது பார்த்தீங்கன்னா மினி 1ன்னு நினைக்கிறேன். மினி 1 or 2 64 GB ஒய்ஃபை ப்ளஸ் செல்லுலார், அதாவது சிம் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். 4G சப்போர்ட் இது. இதோட ப்ரைஸ் வந்து 5,500. இது பார்த்தீங்கன்னா ஐபேட்லேயே வந்து Air 1 இது ஏர்லேயே ஃபஸ்ட்டு. இதுவுமே பார்த்தீங்கன்னா இதுவுமே செல்லுலார். ஏரில் வந்து ஃபஸ்ட்டு டைப்பு சிம் டைப். இது ஏர்ன்னு சொல்லுவாங்களா. ஏர் வந்து லான்ச் ஆனது இந்த மாடலில் தான்.
இந்த ஏர் பார்த்தீங்கன்னா வந்து சிம் டைப்பு 32 GB இதோட ப்ரைஸ் வந்து 6500 சைஸ் பார்த்தீங்கன்னா பெருசு. இன்னைக்கு இந்த ஐபேடோட டிஸ்பிளே மட்டுமே 8000 வித்துட்டு இருக்காங்க. ஆக்சுவலி அதான் மொத்தமாக விற்ற ஐஃபோனுக்கு மதிப்பே கிடையாது, தனித்தனியாக கழட்டி விற்றா தான் நல்ல மதிப்புன்னு சொல்லுவாங்க. இதுதான் அது. இந்த ஐபேடோட டிஸ்பிளே மட்டும் நீங்கள் மார்க்கெட்டில் 8000 இருக்குது. பட் ஆனால் நம்ம மொத்த ஐபேடே 6500 கொடுக்குறோம். இந்த ஸ்டாக் அவைலபிளாக இருக்குது. அடுத்தது வந்து ஐபேட்லேயே வந்து மினி 5 நிறையா வீடியோ போட்டிருப்பேன். இன்றைக்கி வரைக்கும் இது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 43,000 46,000 விற்றுட்ருக்காங்க. நம்மக்கிட்ட அதே இது புதுசு. பட் ஆனால் இந்த இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினாலும் வாரண்ட்டி வராது. நம்மக்கிட்ட வாங்கினா 6 மாதம் வாரண்ட்டி தரேன். இதுனா ஃப்ரெஷ் ஐபேட் யாருமே யூஸ் பண்ணல, நீங்கள் தான் ஃபஸ்ட் யூஸர். ஜஸ்ட்டு வந்து இதில் வந்து அன்பாக்சிங் வந்து பண்ணி ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி தான் கொடுப்பாங்க. அதனால் வந்து இது வந்து ஆக்டிவேட் மட்டும் ஆன் டிவைஸு, மற்றபடி யாருமே யூஸ் பண்ணாது. 100% புதுசு இது. ஓகேங்களா. இதோட ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 20,000 தரேன். அதாவது 20,000 தரேன். ஐபேட் மினி 5 4G சிம் ப்ளஸ் ஒய்ஃபை. ஓகேங்களா. இது வந்து எல்லாமே மேக்ஸிமம் கவர் பண்ணியாச்சு. ஐஃபோன் வேறு எதுவும் காட்டாமல் விட்டேன்னா, இந்த ஐஃபோன் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த ஐஃபோன் பார்த்தீங்கன்னா XR 64GB பேட்டரி மட்டும் மாற்றிருக்கேன் 100. பீஸ் பார்த்துக்கோங்க, பிராண்ட் நியூவாக இருக்குது. இந்த டென்ட் ஸ்க்ராட்சுமே கிடையாது. இதோட ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா சேம் வந்து 8800 தான். 64GB இது. ஓகேங்களா. அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து லோ பட்ஜெட்டில் ஐஃபோன் XS கேட்டிருக்கீங்க. இந்த XS பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்கன், அதாவது இந்த கிளாஸும் ப்ரோக்கன் ஆகிருக்கு, பேக் டோரும் ப்ரோக்கன் ஆகிருக்கு. மித்தபடி எல்லாமே ஒரிஜினல். இது வரைக்கும் எந்த சர்வீஸும் பண்ணல. 100% வந்து பேட்டரி ஹெல்த்துமே 79. அதாவது உள்ளே எந்த கழட்டி எந்த வித ஸ்பேர் ரீப்ளேஸ் பண்ணாத ஃபோனு. இந்த ஃபோனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வெறும் 4500, 4500 ஐஃபோன் XS 64GB. ஓகேங்களா. இது வேணால் நீங்கள் வாங்கி டிஸ்பிளே மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். 4500 அந்த வந்த காஸ்ட்டே அப்படியே சொல்லிட்டேன் உங்களுக்கு. மிச்சபடி இதில் ப்ராஃபிட்லாம் எதுவுமே வைக்கல, சும்மா இதெல்லாம் இருக்குது, கிளியர் பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் இன்னொரு 13 Pro Max கூட நம்மக்கிட்ட அப்டேட்டில் டிஸ்பிளே போயிடுச்சு. இதுக்குமே வந்து டிஸ்பிளே மாற்றி கொடுத்துடலாம். ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 28,000 தரேன். உங்களுக்கு இன்கேஸ் வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்பிளே மாற்றி கொடுத்துறேன். 28,000 தரேன். ஐஃபோன் 13 Pro Max 256GB அப்டேட்டில் டிஸ்பிளே போயிடுச்சு. டிஸ்பிளே வேணால் மாற்றி தரேன். உங்களுக்கு 28,000 பண்ணி கொடுத்துட்றேன். பேட்டரி ஹெல்த்து கூட இதில் 100 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. 100 நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் பாருங்கள், பேக் கிளாஸ் மாற்றி பேட்டரி மாற்றி போட்டிருந்தேன். இதில் வந்து டிஸ்பிளே மட்டும் கழட்டி விற்றுட்டேன், வேறு ஃபோனில் போட்டு கொடுத்துட்டேன். அதனால் டிஸ்பிளே போடாமல் வச்சுருக்கேன். இது இன்கேஸ் உங்களுக்கு வேணும்னா 28,000 பண்ணித்தரேன். உங்களுக்கு டிஸ்பிளே மாற்றி 28,000 தரேன். ஓகேங்களா. இது வந்து பேட்டரி கீட்டரி எல்லாம் ஒரிஜினலாக 100% பேட்டரி ஹெல்த்து. மிச்சபடி எந்த இஷ்யூமே கிடையாது. பேக் கிளாஸ் மாற்றிருக்கேன், பேட்டரி ஒரிஜினல் போட்டிருக்கேன், டிஸ்பிளே மாற்றி கொடுத்துருவேன். 28,000 ஐஃபோன் 13 Pro Max 256GB. அவ்வளோதான். இன்றைக்கி இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே அப்டேட் பண்ணிட்டேன். வாட்ச் வந்து ஆல்ரெடி ப்ரீவியஸ் வீடியோவில் போட்டது தான், வேறு எதுவும் காட்டாமல் விட்டேன். நான் வெயிட் பண்ணுங்கள், செக் பண்ணுறேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணிட்டேன். இது இன்கேஸ் இதில் உங்களுக்கு எதாவது ஸ்டாக் வேணுன்னா குயிக்காக கால் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ப்ரீ-ஓனில் நிறையா ஸ்டாக்ஸ் வந்திருக்கு நம்மக்கிட்ட. டெய்லி 120 தான் போயிட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோ இனிமேல் வீக் டேஸ்லேயே போட ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா. இருக்கிற எல்லா ஸ்டாக்குமே கிளியர் பண்ணிட்டு அடுத்தது புது ஸ்டாக் எடுக்க ஆரம்பிக்க போகிறேன். அதனால் வந்து இனிமேல் வந்து ரெகுலராக வீடியோஸ் வந்துகிட்டே இருக்கும். மேக்ஸிமம் கிளியர் பண்ணிவிட்டு புது ஸ்டாக் வந்து லேட்டஸ்ட்டான 5G மட்டும் தான். 4Gலாம் வந்து ஆல்மோஸ்ட் சேல் பண்ணி முடிச்சுட்டேன். இன்னும் 2-3 தான் 4G இருக்குது. மிச்சம் எல்லாமே நம்ம ஸ்டோரில் 5G தான் இருக்குது. ஸோ வந்து இனிமேலேருந்து எல்லாமே 5G தான். இந்த சின்ன மாடல் கூட 5Gயில் தான் இருக்கும். 4G இருக்குது. அந்த XS XR அதெல்லாம் மேக்ஸிமம் வந்து கம்மி பண்ணிட்டே வந்துட்டேன். ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு 10லேருந்து 15 டிவைஸ் தான் இருக்குது அந்த 4G டிவைஸ். 5Gயில் எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து இனிமேலேருந்து அதுக்காக தான் இருக்கிற ஓல்டு ஸ்டாக்லாம் கிளியர் பண்ணிட்டு நியூ ஸ்டாக்காக லைக் 16 Pro 15 Pro 13 Pro சீரியஸ்லாம் அப்டேட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் வந்து பெஸ்ட் ப்ரைஸில் பண்ணி கொடுத்துருவேன். ஏன்னா வந்து இப்போ ஓல்டு ஸ்டாக்லாம் கிளியர் பண்ணுறேன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்டாக் வேணும், எனக்கு இந்த ப்ரைஸ் கொடுத்தா நான் எடுத்துப்பேன்னு சொல்லி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் நீங்கள் கால் பண்ணுங்கள், இல்லை மெசேஜ் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்றேன். மேக்ஸிமம் நான் கிளியர் பண்ணுற ஐடியாவில் தான் இருக்கேன். ஸோ வந்து அதனால் வந்து நான் வந்து இந்த வாட்டி வந்து முடிஞ்ச அளவுக்கு லாஸ் ஆனாலும் பரவாயில்ல சேல் பண்ணிடலான்னு ஒரு ஐடியாவுக்கு வந்திருக்கேன். அதனால தான் உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கள், கண்டிப்பாக வந்து முடிச்சு தந்துடுறேன். ஓகேங்களா. நம்ம ஸ்டோரில் வந்து எக்ஸ்சேஞ்ச் அவைலபிளாக இருக்குது, இஎம்ஐ கிடையாது, கிரெடிட் கார்டு ஃபெசிலிட்டி அவைலபிளாக இருக்குது. நீங்கள் வெளியூரில் இருந்தால் கூட நம்ம லிங்க் சென்ட் பண்ணி லிங்க் மூலயமா நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ட்ரஸ்டட் தான். ஓகேங்களா. நீங்கள் பெங்களூரு ஆந்திரா எங்கே இருந்தாலும் நம்ம வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா நம்ம ஸ்டோருக்கு வந்து பர்ச்சேஸ் பண்ண முடியலன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலயமா நான் லிங்க்கே அனுப்பிச்சிடுவேன். நீங்கள் அந்த லிங்க் மூலயமா நீங்கள் பேமெண்ட் கேட்வே வழியாக நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து பைன் லேப்னு சொல்லி நம்மகிட்ட ஒரு மிஷின் இருக்குது, அது மூலயமா லிங்க் ஜென்ரேட் பண்ணி நான் அனுப்பிச்சி விடுவேன்.
லைக் நீங்கள் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அது மாதிரி நீங்கள் வந்து அந்த லிங்க் மூலயமா நீங்கள் எனக்கு பே பண்ணலாம். பட் அதில் வந்து அடிஷ்னலாக பர்சன்டேஜஸ் ஆட் ஆகும். அதாவது 2.5 3 அது நீங்கள் வச்சுருக்க கார்டு கேட்டகரியை பொறுத்து, கிரெடிட் கார்டோட கேட்டகரியை பொறுத்து. ஓகேங்களா? நீங்கள் வர முடியாத பட்சத்துக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கலாம், இல்லை நேரில் கூட வரலாம். நம்ம கடையில் வந்து கார்டு அக்செப்ட் கிடையாது. அதாவது கார்டு மீன்ஸ் ஸ்வைப்பிங் மிஷின் கிடையாது, வெளில தான் வாங்கி பண்ணணும். வெளியிலேருந்து தான் நம்ம ஸ்வைப் பண்ணி தருவோம். அதனால் வந்து நம்ம பக்கத்தில் ஏடிஎம் இருக்குது, நீங்கள் ஏடிஎம்மில் விட்ரா பண்ணிக்கலாம், ஜிபே பண்ணலாம், அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர், ஐஎம்பிஎஸ், ஆர்டிஜிஎஸ் எது வேணாலும் பண்ணலாம். பட் ஆனால் கிரெடிட் கார்டு வெளில தான் கொடுத்து பண்ணணும். அதுக்கு தனியாக அடிஷ்னல் பர்சன்டேஜ் விழுவும். ஓகேங்களா? இப்போ 2.5 அதாவது நம்மக்கிட்ட இப்போ இந்த டேப் 5000 வாங்குறீங்கன்னா இதுலேருந்து நார்மல் கார்டு அதாவது ரூபே மாஸ்டர் கார்டுக்கு வந்து பேசிக் சார்ஜஸ் வந்து 2.5%. ஓகேங்களா? இப்போ 5500 நீங்கள் 2.5% ஆட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 250 rupees அண்ட் சம்திங் வரும். அது வந்து நீங்கள் அடிஷ்னலாக அதில் பே பண்ணுற மாதிரி இருக்கும். இதுதான். மற்றபடி வந்து எனக்கு அந்த சார்ஜஸ் வராது. அது வந்து அந்த கடைக்காரவங்களுக்கு அந்த ஸ்வைப்பிங் சார்ஜஸ் போயிடும். ஓகேங்களா? அது பேங்க் சைட்லேருந்து போடுறது. நிறைய பேருக்கு தெரியும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறவங்களுக்கு. அது வந்து நமக்கு அந்த பர்சன்டேஜ் கிடையாது, அது வந்து பேங்க் சைடுக்கு அவங்க பே பண்ணுற பர்சன்டேஜ் அது. ஓகேங்களா? சரி, ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். பை பாய், see you.